Hello my dear family, welcome back to English for Beginners. இன்னைக்கு English for Beginnersல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஈஸியான டென்ஸ், simple future tense. இதுல நம்ம வந்து sentences எப்படி மேக் பண்றது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்மளோட lesson. If you are ready, let's get started. Stop learning, never stop growing. Never stop seeking the brightest star. Simple future இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியான டென்ஸ் எது அப்படின்னு கேட்டா அது simple future தான். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள். சப்ஜெக்ட் பிளஸ் will பிளஸ் ரூட் ஃபார்ம் ஆஃப் த verb. present tense verb இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலம் verb அப்படின்னு சொல்லுவோம் V1 verb. அது அப்படியே நம்ம will ஓட சேர்த்து யூஸ் பண்ணிக்கணும். will அப்படின்றது காமனாக நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து will யூஸ் பண்ணிக்கலாம். I will, he will, she will, we will, they will. ஸோ இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சிங்குலர் நவுன், ப்ளூரல் நவுன் எல்லாத்துக்குமே நம்ம வந்து will யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ will வச்சு நம்ம சிம்பிள் ஃபியூச்சரில் மொத்தம் வந்து மெயின் verb வரும்போது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுவே மெயின் verb இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா will be ஆட் பண்ணிக்கணும். willோட ஜஸ்ட் be ஆட் பண்ணிக்கணும். இப்போ மெயின் verb இருந்ததுன்னா இப்போ will go, will come, will play. ஸோ இந்த மாதிரி வந்து willக்கு அடுத்து நம்ம வந்து ரூட் ஃபார்ம் ஆஃப் த verb நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதை வச்சு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். I will learn a new language. I will learn a new language this year. இங்கே இதோடைய மீனிங் வந்து நான் இந்த வருஷம் ஒரு புது மொழி கற்றுக்குவேன் அப்படின்றதான் இதோடைய மீனிங். I will learn a new language. அதாவது ஃபியூச்சர்னா என்னது, இனிமே நம்ம செய்ய போகிற விஷயங்களை சொல்கிறதுக்கு தான் நம்ம ஃபியூச்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் நான் ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ரெசல்யூஷன் நம்ம எடுத்துருக்குறோம் அப்படின்னா you can use simple future tense. ஸோ வாட்ச் திஸ் வீடியோ டில் தி எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வந்து ஒரு குவிஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த குவிஸ் நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கு அப்படின்றது தெரியும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். They will play outside. அவங்க வெளியில் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்கிறது. They will play football tomorrow. அவங்க நாளைக்கு ஃபுட்பால் விளையாடுவாங்க. They will play football tomorrow அப்படின்னு சொல்லலாம். I will go shopping tomorrow. I will go shopping tomorrow. நான் நாளைக்கு ஷாப்பிங் போவேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, I will go shopping tomorrow. It will rain today. இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்கிறது. இட் வில் ரெயின் டுடே அப்படின்னா இன்னைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எப்போவுமே மழை பற்றின சென்டென்ஸ் சொல்லும்போது நம்ம சப்ஜெக்ட் வந்து இட் யூஸ் பண்ணிக்கலாம். இட் அப்படின்ற ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இட் வில் ரெயின் டுடே. தே வில் கெட் மேரிட் இன் செப்டம்பர் அப்படின்னா அவங்களுக்கு செப்டம்பர் மாதம் திருமணம் நடக்கும் அப்படின்றதான் இதோடைய மீனிங். இங்கே கெட் அப்படின்றதான் வேர்பு. தே வில் கெட் மேரிட் இன் செப்டம்பர். மேரிட் அப்படின்றது இங்கே பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம்ல, மேரிட் யூஸ் பண்ணியிருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. பட் மேரிட் இஸ் நாட் அ வேர்ப் ஹியர். இங்கே வந்து கெட் அப்படின்றது தான் வேர்ப். ஓகே, ஸோ தே வில் கெட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இப்போ நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஏதோ ஒரு வேர்ப் இருந்தது, ஒரு மெயின் வேர்ப் அப்படின்னு சொல்கிற மாதிரி வேர்ப்ஸ் இருந்தது. கம், கோ, ப்ளே, கெட். ஸோ இந்த மாதிரி வந்து வேர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வேர்பே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் பி ஆல் ரைட். இப்போ யாராவது ஒருத்தவங்க நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அல்லது வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டோன்ட் வரி, ஐ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா கவலைப்படாதீங்க, நான் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான். இது ஹெல்த்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ வில் பி ஆல் ரைட். இதில் வேர்ப் எதுவும் இல்லை, ஸோ அதனால் ஐ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஷீ வில் பி 40. ஷீ வில் பி 40 அப்படின்னா ஆன் திஸ் பர்த்டே, இந்த பிறந்தநாளுக்கு அவளுக்கு வந்து 40 வயசு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஷீ வில் பி 40 அப்படின்னு சொல்லலாம். The plane will be full in few minutes அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சில மணி நேரங்களில் ஃப்ளைட் வந்து ஃபில் ஆகிடும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். டுமாரோ இஸ் அன் ஆஸ்பீசியஸ் டே. தி டெம்பிள் வில் பி க்ரௌடட் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு வந்து முகூர்த்த நாள், நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். ஸோ அதனால் வந்து நாளைக்கு கோவில் வந்து கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இங்கேயும் இந்த க்ரௌடட் அப்படின்றது வேர்ப் கிடையாது. ஸோ இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ். ஸோ அதனால் வந்து வில் பி யூஸ் பண்ணுறோம்.
ஸோ ஒரு சென்டென்ஸ்லையும் ஏதாவது வந்து ஒரு வினைச்சொல் இருந்தது அப்படின்னா வில் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணணும். வேர்பே இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வில் பி மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஐ வில் பி லேட் டுமாரோ அப்படின்னா நாளைக்கு எனக்கு தாமதமாகும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஓகே. இதுவே நம்ம நெகட்டிவ்ல சொல்லும்போது ஜஸ்ட் ஓன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். வில் நாட்டோட கண்ட்ராக்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஓன்ட். ஐ won't அப்படின்னா ஐ won't லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் அப்படின்னா நான் வந்து புது மொழி கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ மாட்டேன்னு சொல்கிற விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் won't யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஐ won't talk to him அப்படின்னா நான் அவனோட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. they won't come tomorrow அப்படின்னா நாளைக்கு அவங்க இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ won't ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணால் இது நடக்காது, இதா நான் செய்ய மாட்டேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு, மாட்டேன்னு சொல்கிறதுக்கு won't யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸை காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். நவ் இட்ஸ் டைம் ஃபார் மலர்ஸ் டிப். இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மெயின் வேர்ப் இருந்ததுன்னா வில் ப்ளஸ் V1 verb யூஸ் பண்ணணும், இல்லைன்னா வில் பி மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதில் ஐ வில் கோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம். ஸோ இதில் யூ ஷுட் நாட் யூஸ் ஐ வில் கோ டு ஷாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடாது. கோக்கு அடுத்து ஐ வில் கோ ஸ்விம்மிங், ஐ வில் கோ ஷாப்பிங், ஐ வில் கோ ஸ்கீயிங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது ஐ வில் கோ ஜாகிங், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் வரும்போது என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கோ டு ஸ்விம்மிங், கோ டு ஷாப்பிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ that's it with the lesson today. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு குவிஸ் இருக்குது. இந்த குவிஸ் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸை வந்து லீவ் பண்ணுங்கள். And I'll meet you soon with another interesting lesson in the next video. இதே மாதிரி நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம்.